சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரைசனே அன்பர்க்கடியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கனிய புகுந்து நின்றுருக்கி பொய்யருள் கடிந்த மேசுடரே திரைவராமன்னும் அமுதத்தென் கடலே திருப்பெரும் துறை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லென்னும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. செருக்குறும் மனம் சிதைந்து சிந்தையை கருக்கும் ஆணவ இருளகற்ற தருக்க சாத்திர ஞானம் பெற்றுய அருக்குருநாதரின் திருவடி அடைக்கலம் புகுவாம். ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்தமை கண்டார் இணைத்தால் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தி நற்றால் போற்றி நீராண்ட கடந்த நகர்மறை ஞான சம்பந்த நிழல்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். ஈத்தெம்மை ஆட்கொண்ட எந்த பெருமான் அருள் தரும் சொக்கநாயகி அம்மை உடனுரை சோமநாத பெருமான் அடிநாயனை கருவியாக கொண்டு உண்மை விளக்கம் என்ற இந்த குழுமத்தில் இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய 13வது திருப்பாடலை அடிநாயனை கருவியாக கொண்டு சொல்லி அருள வேண்டும் என்று அவருடைய திருவடித்தமர்களுக்கு விண்ணப்பம் செய்து கொண்டு அவ்வாறு ஞான செய்தியை சிந்திக்கும் பெரும் பேற்றினை கொடுத்து அருள் செய்திருக்கும் சோமநாத பெருமானின் திருவடித்தாமரைகளையும் குருநாதரின் திருவடித்தாமரைகளையும் அடிநாயனை செந்நெறியில் ஆற்றுப்படுத்தி வருகின்ற ஆசிரிய பெருமக்களுடைய திருவடித்தாமரைகளையும் அடியார் பெருமக்களுடைய திருவடித்தாமரைகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இன்றைய சிந்தனை ஐம்பொறி என்று சொல்லக்கூடிய பொறிகளில் நாக்கு மூக்கு இது இரண்டும் எந்த பூதத்தை இடமாக கொண்டு எந்த புலனை அறிகின்றது அப்படிங்கிறத இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். நேற்றைய சிந்தனையில் ஐம்பொறிகளில் செவி, தோல், கண் ஆகிய மூன்றும் எந்த எந்த பூதத்தை இடமாக கொண்டு எந்த புலனை அறிகின்றது என்பதை சிந்தனை செய்திருந்தோம். அழகான பாடல், அற்புதமான ஞான செய்தி. இந்த புலன்களை வென்றவர்கள் எந்த நிலையை எய்துவார்கள் என்ற பயனை சொல்லும் விதமாகவும் இந்த பாடல் அமையப்பெற்று இருக்கின்றது. மனவாசகம் கடந்தார். நாக்கு மூக்கு அறியும் முறையை சொன்னவர். இதை வென்றவர்கள் எங்கு இருப்பார்கள் என்பதையும் அழகுற சொல்லியிருக்கிறாங்க. நீரிடமா நன்றாக ரதம் தான் அறியும் மூக்கு மனம் பொன்றா பூவிடமா நின்று அறியும் இறை ஆகமம் என்று ஓதும் இதனை அன்றே வென்றார் சென்றார் இன்ப வீடு.
எவ்வளோ அற்புதமான பாடல். இதை பொருள் கொள்ளும் முறையில்தான் இப்படி வைத்து நாம் சொல்ல வேண்டும். இருப்பினும் அடியார் பெருமக்களுக்கு எளிமையாக புரிய வேண்டும் என்பதற்காக அப்படியே அடிநாயனை பாட வைக்கின்றார் சோமநாதர். நீரிடமா நன்றாக ரதம் தான் அறியும், மூக்கு மனம் பொன்றா பூவிடமா நின்று அறியும், இறை ஆகமம் என்று ஓதும், இதனை அன்றே வென்றார் சென்றார் இன்ப வீடு. நா என்றால் நாக்கு. இந்த நாக்கு எந்த பூதத்தை இடமாக கொண்டு எந்த புலனை அறியும் என்றால் நீர். நீர் என்றால் நாம் ஏற்கனவே சிந்தனை செய்திருக்கிறோம் இறைவனுடைய கருணையால. அது பஞ்சபூதங்களில் ஒன்று, ஐம்பூதங்களில் ஒன்று. அப்ப நீர் என்கின்ற பூதத்தை இடமாக கொண்டு சுவை என்கின்ற புலனை அது அறியும். நீங்க நம்ம வாயில உமிழ்நீரே ஊறல, வறண்டு போயிடுச்சு, அந்த நிலையில் ஏதேனும் உங்களால் சுவையை அறிய முடியும் என்றால் அறிய முடியவே முடியாதுங்க. நாக்கு வறட்சியாக இருக்கின்ற நேரத்தில், உமிழ்நீர் சுரக்காத நேரத்தில் எந்த சுவையும் நாமால் அறிய முடியாது. அப்போ இந்த நாக்கு என்ற பொறி நீர் என்ற பூதத்தை இடமாக கொண்டு சுவை என்ற புலனை அறிகின்றது என்ற உண்மையை நமக்கு சொல்லி அருள் செஞ்சிருக்கின்றார். உங்களுக்கு வேணா சந்தேகம் இருந்ததுன்னா செஞ்சு பாருங்க. இன்னைக்கெல்லாம் ஏதோ புதிய புதிய நோயாக பெருமான் அவரவர் செய்த வினைக்கு ஈடாக கொடுத்து அருளி கொண்டே இருக்கின்றார். அதில் பார்த்தீங்கன்னா இந்த உமிழ்நீர் சுரக்காதது ஒரு குறைபாடெல்லாம் இருக்குங்க. இன்னைக்கு ஒரு நோயா இருக்கு. அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, சுவையை பிரித்து பார்க்க தெரியாதுங்க, சுவைக்க தெரியாது, சுவைக்க முடியாது, தெரியாதுன்னு முடியாது. ஆக நாக்கு என்பது நீரை இடமாக கொண்டு சுவை அறியும். அடுத்து மூக்கு. இந்த மூக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் என்ற அந்த பூதத்தை இடமாக கொண்டு மனம், அதாவது வாசனை, இதை அறியும். ரெண்டு செய்தி தான் இன்னைக்கு சொன்னாங்க. பின்னாடி ஒரு செய்தி சொன்னாங்க. மிக மிக அனைத்து அடியாரும் விரும்பி கேட்டு பின்பற்றி வாழ வேண்டிய செய்தி. அப்போ மூக்கு என்பது மண் என்ற அந்த பூதத்தை இடமாக கொண்டு மனம் என்ற அந்த புலனை அறியும் அப்படின்னு நான் சொல்லப்ப பதி ஞானம் காட்டுகின்ற இது இறை ஆகமம் என்றால் இறைவனே நமக்கு கொடுத்து அருளி செய்த தத்துவ நூல் சொல்லுகின்றதாம், சிவஞானம் சொல்லுகின்றதாம். அப்படிப்பட்ட தத்துவ நூல்கள் சொல்லுது. அடுத்து ஒரு செய்தி சொன்னாங்க நமக்கு. இதனைனா நேற்று பார்த்த அந்த சிந்தனையையும் இன்று பார்த்த இந்த சிந்தனையையும், அந்த செவி என்பது ஆகாயத்தை இடமாக கொண்டு ஓசையை அறியும், தோல் என்பது காற்றை இடமாக கொண்டு குறைவான ஊற்றின்பத்தை அறியும், கண் என்பது நெருப்பை இடமாக கொண்டு உருவத்தை காணும், நாக்கு என்பது நீரை இடமாக கொண்டு சுவையை அறியும், மூக்கு என்பது மண்ணை இடமாக கொண்டு மனத்தை அறியும். இப்படி என்று பதிஞானம், நல்லா கவனிக்கணும், உயிர் ஞானம் கிடையாது. நமக்கு கொடுக்கப்பட்ட தத்துவ நூல்கள் நம் அருளாளர்களை கருவியாக கொண்டு இறைஞானத்தால் சொல்லப்பட்டது, சிவஞானத்தால் சொல்லப்பட்டது, பதிஞானத்தால் சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட தத்துவ நூல்கள் சொல்லுகின்றது. இத
அன்றே வென்றார் சென்றார் இன்ப வீடு. இந்த ஐம்பொறிகளையும் அதுக்கு உரிய புலன்களில் செல்லாமல் யார் ஒருவர் தடுத்து நிறுத்தும் வல்லமை பெற்று அதனை வென்று நிற்கிறார்களோ அவர்கள்தான் பேரின்ப பெருவாழ்வை பெறுவார்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. இதனை அன்றே வென்றார் சென்றார் இன்ப வீடு. இதை மட்டும் நாம வென்றுட்டோம் அப்படின்னா அவர்கள் இன்ப வீட்டை அடைந்து விடுவார்கள். எவ்வளவு அழகான செய்தி பாருங்களேன். அந்தந்த பொறிகளை அந்தந்த புலன்களில் செல்லாமல் தடுத்து நிறுத்தி வென்றவர் பேரின்ப பெருவாழ்வை பெறுவார். நம்ம வள்ளுவ பெருந்தகை இதை அழகாக சொல்லியிருக்கிறார். நீத்தார் பெருமையில 27வது குறள்ல அழகா சொல்லியிருப்பாங்க. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. யார் ஒருவன் சுவைத்தல் பார்த்தல் உணர்தல் கேட்டல் முகர்தல் என்னும் 5 குணங்களின் அந்த பகுதிகளை பண்புகளை பதிஞானத்தின் உதவியால் அறிந்து ஆராய்ந்து கொண்டவர்க்கு என்ன பண்ணும்? அப்படியே மடைமாற்றம் ஆயிடும். ஐம்பொறியும் ஐம்புலனும் மடைமாற்றம் ஆகும். அப்படியே ஆகியது இறைவனுடைய அன்பு, அந்த இறைவனுடைய அன்புக்கு ஆர்வம் கொண்டு அவன் திருவடிக்கு அன்பு செலுத்தும். இந்த நிலையை அடைந்தவர்கள் உலகம் என்னும் மாயையை அடக்கி ஆளுவார்கள். இந்த மாயையில இருப்பாங்க, ஆனா அந்த மாயை அவர்களை ஒன்றும் செய்யாது. அவங்களுக்கு இந்த உலகம் அடங்கி கிடக்குங்க, வேலை செய்யாது. அதுபோல 24வது குறள்ல சொல்லுவாங்க, உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்துனார். இன்றைய சிந்தனைக்கு உரிய நேரடியான பொருளுடைய குறள் இது. சிவனடியார்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் நம்மளுடைய நாயன்மார்களிடம் இருந்தது உரம். தாம் கொண்ட கொள்கையில் எந்த நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட நிலை வந்தாலும் அன்பு குறையாமல் பெருமானுக்கு சாயா அன்பினை செலுத்தியவர்கள். அதனாலதான் சாமி தாயே ஆகி அவர்களை ஆட்கொண்டு அருள் செய்தான். அப்படிப்பட்டவர்கள் என்னத்தை காத்தாங்க? ஓர் 5ம் காத்தார்கள். புலன்கள் அவங்கள்ட்ட வேலை செய்யலைங்க, உலகியல் பக்கம் வேலை செய்யல. இப்படி அதை காத்து வென்றவர்கள் வரன் என்னும் வைப்பிற்கு ஒரு வித்துனார். இங்க வரம் என்பது வீட்டு உலகம்ங்க. வீட்டு உலகம்னா நாம கட்டி வச்சிருக்கிற வீடு இல்ல, பெருமானுடைய திருவடி. அப்படிப்பட்ட திருவடிக்கு, அந்த வீட்டு உலகத்திற்கு விதையாக அமையுமாம். இந்த ஐம்புலன்களை அடக்கி ஆள்வது ஒரு விதையாக அமையுமாம் வீட்டு உலகத்துக்கு போறதுக்கு. வித்திட்டாச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த ஐம்புலன்களையும் ஐம்பொறிகளையும் இறைவன்பார் நாவுக்கரசு பெருந்தகை சொல்லுவது போல, வாயே வாழ்த்து கண்டாய், பேசு. என்னத்தை பேசணும்? என் பெருமானின் புகழ்களை பேசு. முரள் மூக்கே முரளாய், முதுகாட்டில் இருக்கக்கூடிய என் பெருமானை முகரு. அப்படி இந்த ஐம்பொறிகளையும் அந்தந்த புலன்களும் பெருமானை சுவாசிக்கவும், பெருமானை காணவும், பெருமானின் புகழை கேட்கவும், பேசவும், அவன் அந்த பேரின்பத்தை உணரவும் அந்த மெய் சிலித்து நிற்பது. இந்த நிலை கைவர பெற்றவர்கள் நிச்சயம் இறைவனின் பேரின்ப பெருவாழ்வை பெறுவார்கள் என்ற உண்மையை இன்று மனமாசகம் கடந்தால் நமக்கு சொல்லி அருள் செஞ்சிருக்கிறாங்க.
இப்ப நாம இதுல சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கின்றது. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஐம்பொறிகளையும் அதோடைய அந்த பொறிகளுக்கு உரிய புலன்களில் செல்லாமல் தடுத்து நிறுத்தி வென்றவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நம்மால் தடுத்து நிறுத்த முடியுமா? அப்படி தடுத்து தன்னுடைய அறிவு கொண்டு தடுத்து நிறுத்தியவர்கள் என்னானார்கள்? இறைவனை முன்னிறுத்தி, பெருமானே என்னுடைய ஐம்பொறிகளையும் அதன் புலன்களில் செல்லாது அடிநாயனை தடுத்து ஆண்டு அருள் செய்ய வேண்டும் என்ற நிலையில் நின்றவர்கள் என்ன ஆனார்கள் அப்படிங்கிறத நாம இன்றைய சிந்தனையாக சிந்தித்தே செல்ல வேண்டும். 2 பேரை எடுத்துக்கோங்க. விசுவாமித்திரர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். புலன்களை வெல்வதற்கு அத்தனைப்படாத பாடு முயற்சிகள் தவம் இருந்து பலகாலம் இப்படியெல்லாம் இருந்தார். 2 பேர் வந்தாங்கங்க. ஏன்? அவருடைய தன்முயற்சி. அந்த முனிவர் அப்படின்னா முனைந்து இறைவனை அடைந்து விடுவதாம். இங்க நம்ம அடியார் என்கின்ற நிலையில் முனைப்பை விட்டா மட்டும்தான் இறைவனை அடைய முடியும். முனைப்பு என்பதே இருக்கக்கூடாது நம்மிடத்து. அந்த முனைப்பு என்ற ஒன்று நம்மை விட்டு அகன்றால் மட்டுமே நாம் இறைவனை உண்மையான அன்போடு நேசிக்க முடியும். இல்லாட்டி நம்மளையே தான் முன்னிறுத்தி காட்டிக்குவோம். அப்ப விசுவாமித்திரர் என்னால் முடியும், நான் தவ வலிமை மிக்கவன் என்ற அந்த முனைப்போடு இருந்தார். தன்முயற்சி. அவரால் இருக்க முடிஞ்சதுங்களா? என்ன ஆனார் தெரியுங்களா? ரம்பை ஊர்வசின்னு 2 பேர் வந்தாங்க. முடிஞ்சு போச்சுங்க அவருடைய தவம். அவ்வளவுதான். ஐம்புலனும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மீண்டும் அவர் போன கதை வேண்டாம் நமக்கு. ஆக தன் முயற்சி கொண்டு இறைவனை வந்து முன்னிறுத்தாது முனைப்பின் காரணமாக நாம் வீடை அடைந்து விடலாம் என்று நினைப்பவரிடத்து இந்த ஐம்பொறிகள் நிச்சயம் ஒரு நாள் வேலை செய்யும், மீண்டும் வேலை செய்யும், உலகில் எடுத்துக்கொண்டு விட்டுவிடும். ஆனால் இறைவனே அடைக்கலம், அவருடைய திருவடியே அடைக்கலம், அது மட்டுமே பேரின்பம் அப்படின்னு நினைத்து தில்லையில் சென்று எம்பெருமானே உன்னை கண்ட இந்த கண்ணால் இனி எதுவும் காண அவசியமில்லை அப்படின்னு சொல்லி நின்றாங்க ஒருத்தவங்க. நம்முடைய நாவுக்கரசு பெருந்தகை அந்த இன்பத்தை, இந்த உலகியல் இன்பம் என்பது ஒரு நாள் நமக்கு சலித்து விடும். நீங்க எப்படிப்பட்ட இன்பமா இருந்தாலும், எப்படிப்பட்ட புலனா இருந்தாலும், இந்த 5ஆல தான் நம்ம எல்லாத்தையும் நுகர்ந்துட்டு இருக்கிறோம். என்னவாக இருந்தாலும் மீண்டும் 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 நீங்கள் அதை சுவைத்து பாருங்கள், தொடர்ந்து சுவைத்து பாருங்கள், ஒரு நாள் சலித்து விடும் அது. ஆனால் சலிக்காத இன்பம் என்பது இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடியது. எவ்வளவு துய்த்தாலும், எவ்வளவு நுகர்ந்தாலும் சலிப்பே வாராது. அப்படிப்பட்ட இன்பம் இறை இன்பம் மட்டுமே. அப்ப நாவுக்கரசர் இங்கு இருக்கும் பொழுதே அந்த பேரின்பத்தை அனுபவித்து கொண்டே இருந்தார், நுகர்ந்து கொண்டே இருந்தார், துய்த்து கொண்டே இருந்தார். அதனால வேறொரு இன்பம் அவருக்கு பெரிதாக தெரியவில்லை. அவங்க பெருமானை, இறைவனை முன்னிறுத்தி அடிமை தொண்டு செய்து வாழ்கின்றார். நல்லாவே நம்ம ஒரு செய்தி உணர்ந்து கொள்ள வேண்டும். நம் அருளாளர்கள் போதும் சாமி என்னை அழைத்துக்கொள் என்று சொன்ன மாத்திரத்துல சாமி வந்து அழைச்சிட்டு போனார். அப்ப அது வரைக்கும் ஏன் அவங்க அதை சொல்லலைன்னா, நம் பொருட்டு, நமக்கு திருமுறைகளை தரும் பொருட்டே இங்கு இருந்தார்கள். அதான் உண்மை. நம்மளுடைய பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருந்தகை சொல்லியிருப்பாங்க, 423ங்க திரு நாவுக்கரசர் வரலாறுல அழகான ஒரு பதிகம், அனைவரும் சிந்திக்க வேண்டிய பதிகம். நாம ஏமாந்துடுறோம். ஐம்புலன்கள்லாம் அடக்க முடியாதுங்க, நம்மளால போய் அதை அடக்க முடியுமா? அதெல்லாம் முடியாத காரியம், போங்கங்க அப்படின்னு எளிமையா ஏமாந்து போயிடுவாங்க. நிச்சயம் ஐம்புலன்களை அடக்க முடியும்.
எவ்வளவு பெரிய நம்ம திருமுறைகள் சொல்லும் இந்த ஐம்பொறிகளை யானையாக உருவகம் சொல்லி பாடும். அப்ப யானையை அவ்வளவு பெரிய யானை அதை அடக்குவது சிரமம் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் அந்த யானை பாகன் சின்ன ஒரு அங்குசத்தால் அடக்கி விடுகின்றான். அது சொன்னதெல்லாம் கேக்குது அங்குசத்தை பார்த்த உடனே. அதுபோல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஐந்தெழுத்து என்று சொல்லக்கூடிய நமசிவாய, சிவாய நம, சிவய சிவ, சிவசிவ, சி என்ற மந்திரங்களை, அந்த எல்லாமே 5 எழுத்து மந்திரம் தான். இந்த மந்திரம் என்ற அங்குசத்தை கொண்டு இந்த ஐம்பொறிகளை நாம் அடக்கி விடலாங்க. எப்ப அப்படின்னா, உணர்வு ஒவ்வொரு அந்த சுவாச காற்றின் பொழுதும் எப்பொழுது உங்களையும் அறியாமல் நீங்கள் 5 எழுத்து சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம என்ற எண்ணம் ஓடுகின்றதோ, ஐம்பொறியும் நீங்க சொன்னதை கேட்குங்க. அந்த நிலை வரணும். அப்ப அதுக்கு அந்த நிலை வரத்துக்கு நாம என்ன பண்ணணும்? அன்போடு பூசனை செய்ய வேண்டும். எதற்காகவும் பெருமானைத்தான் முன்னிறுத்த வேண்டுமே தவிர நம்மை முன்னிறுத்தக்கூடாது. எந்த ஒரு சின்ன சின்ன செயலாக இருந்தாலும் பெருமானே தாங்கள் இதற்கு அருள் செய்யுங்கள் என்று கேட்கக்கூடிய அந்த பக்குவம் வரணும். இது வந்துடுச்சு அப்படின்னா, அப்படி அஞ்செழுத்தை சொல்லி 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 உரு ஏறி அது நம் சுவாச காற்றோடு அந்த 5 எழுத்து கலந்து அது மனு உள்ளார் எப்பெல்லாம் அந்த சுவாசம் நடைபெறுகின்றதோ, எப்பெல்லாம் நமக்கு நடக்கும்? ஊனில் ஆவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான் நிலாவி இருப்பன் என் நாதனை தேனுலாவிய சிற்றம்பலவானார் வானிலாவி இருக்கவும் வைப்பரே. இந்த ஊனில் உயிர்க்கின்ற பொழுதெல்லாம் 21,600 முறை ஒரு நாளைக்கு உயிர்க்கும் பொழுதெல்லாம் 5 எழுத்து உள் சென்று அந்த காற்றோடு உள்கலந்து ஓடிக்கிட்டே இருக்கும் 5 எழுத்து. அப்ப இது ஓடுறதுக்கு நாம என்ன பண்ணோம்னா, முதல்ல ஒரு நாளைக்கு 108 முறையாவது சொல்லணும். அப்புறம் இப்படியே நீங்க ஒரு 30 நாள் 40 நாள் சொல்லிக்கிட்டே வரீங்கன்னா, அது சொல்லி 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 மனம் அந்த மனப்படமா ஆயிடும் நமக்கு. அப்புறம் மீண்டும் 108 சொல்லி போய் அப்புறமா உங்களையும் அறியாம என்ன பண்ணுவீங்க, நீங்க எதை எடுத்தாலும் சிவாய நம சொல்ல ஆரம்பிப்பீங்க. அப்படி ஆரம்பித்து எந்த வேலை செய்தாலும், யாரை பார்த்தாலும் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு சொல்லி 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 நீங்க உருவேற்றம் செய்து கொண்டே இருந்தால் நிச்சயம் உங்களுடைய அந்த உயிர் காற்று உள்ளே சென்று வருகின்ற அத்துணை நேரமும் 5 எழுத்து சென்று 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 உங்களை உய்வடைக்கும். இதுதான் அடியார்கள் பெற வேண்டிய செல்வம். இப்படி அந்த 5 எழுத்தானது உயிர்காற்றோடு கலந்து உள் சென்று வெளிவந்து இருந்து கொண்டு இருந்தால் அப்போ ஐம்பொறிகள் என்ற யானை அடங்கி ஒடுங்கி நம்மிடத்து கிடக்கும். நாம என்ன சொல்றோமோ அதை கேட்கும் பொறி. பெருமான் அழக பார்க்கும், பெருமானின் புகழை பேசும், பெருமானின் புகழை கேட்கும். ஏன்? 5 எழுத்துங்கிற அந்த அங்குசம் இருப்பதால. அப்ப நாவுக்கரசு பெருந்தகை போதுமப்பா அந்த வாழ்வு என்று சொல்லி திருப்புகலூர் சென்று திருத்தொண்டினை செய்கின்றார். செய்யும் பொழுது நிறைய பேர் வந்தாங்க. விஸ்வாமித்திரருக்கு 2 பேர் தாங்க வந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஐயா உழவாரம் செய்யறாங்க. செய்யும் பொழுது அப்படியே பொண்ணும் நவரத்தினமுமாக மின்னுகின்றதாம். அது மண்ணா தெரிஞ்சுதான் நாவுக்கரசருக்கு. இப்ப கண்ணு பார்க்கத்தான் செய்யுது அந்த பொண்ணையும் நவரத்னத்தையும். ஆனால் நாவுக்கரசு பெருந்தகைக்கு அது மண் என்றே தெரிந்தது. ஏன் அப்படின்னா அவருக்கு ஐம்புலன் உலகியல் நோக்கில் இல்லை.
அப்படியே மண்ணோடு அந்த புல்லோடு புல்லாக எடுத்து சொல்லி குளத்தில் கொண்டு போய் கொட்டினாங்க. அடுத்து அழகிகள் என்றால் அப்படி ஒரு அழகிகள் அப்படியே வந்து ஆடுறாங்க நாவுக்கரசு பெருந்தகை முன்னாடி. இப்படி ஆடும் பொழுது நம்மளுடைய நாவுக்கரசு பெருந்தகை அவர்களை எப்படி கண்டார்கள் என்ற அந்த செய்தியை நமக்கு சேக்கிழார் பெருந்தகை பதிவு செஞ்சு கொடுத்திருப்பாங்க. எல்லாரும் படிக்க வேண்டிய பதிகம். மாய பவத்தொடக்காம் இருவினைகள் தமை நோக்கி உம்மால் இங்கு என்ன குறைவுடையே நான் திருவாரூர் அம்மானுக்கு ஆளானேன் அலையேன் மீன் நீ என்று பொய் மாய பெருங்கடல் உள்ளென்னும் திரு தாண்டகம் புகன்றார். அந்த ஆடிய அந்த அழகிய பெண்களை எப்படி நாவுக்கரசர் பார்த்திருக்கிறார் அப்படின்னா, 2 வினைகளாக பார்த்திருக்கின்றார். நல்வினைகால் தீவினைகால் 2 வினைகளாக பார்த்திருக்கின்றார். அங்க பெண் தெரியவில்லை, அவளுடைய அழகு தெரியவில்லை. அந்த காட்சியெல்லாம் உள்ளார இன்னைக்கு நேரம் இருந்தா எடுத்து பாருங்க, பெரிய புராணத்தை எடுத்து படிச்சு பாருங்க. எப்படியெல்லாம் ஒருவரை மயக்க வேண்டுமோ அப்படி செய்வார்கள் அந்த பெண்கள். ஆனால் பெருமான் உள்ளம் சற்றும் தடுமாறாது. தடுமாற்றம் என்ற சொல்லுக்கே நினைப்புக்கே வேலை இல்லைங்க. அவர்களை பார்க்கும்போது என்ன நினைக்கிறார், 2 வினைகள். இந்த 2 வினைகளும் என்ன செய்யும்பா, இந்த மாய பிறவியை கொடுப்பதற்கு இது விதையாக அமைந்துவிடும். 2 வினையுமே அமைஞ்சிடும். நல்வினை இருந்தாலும் மீண்டும் பிறவிக்கு வருவோம், தீவினை இருந்தாலும் மீண்டும் பிறவிக்கு வருவோம். அப்ப 2மே பிறவிக்கான விதைகள். அப்ப நல்வினையும் தீவினையும் இல்லாது இருக்கின்ற நிலைதான் முக்திக்கான விதை. அது எப்படிங்க? நாம சிந்திக்காம இருக்கவே முடியாது, பார்க்காம இருக்கவே முடியாது, பேசாம இருக்கவே முடியாது. அப்ப ஏதோ ஒன்று நாம் சிந்திப்பதால் ஏதோ ஒன்று நல்வினையோ தீவினையோ நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்ப எப்படி இது இல்லாத நிலையை பெறுவது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாங்க பெருமானுடைய கருணை. நீங்கள் பெருமானை முன்னிறுத்தி எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் வருகின்ற புண்ணிய பலன் உங்களை சாராது. பெருமானுடைய நடப்பு கணக்குல வச்சிருப்பாரு. ஏற்கனவே நம்ம சிந்தனை செஞ்சிருக்கிறோம். நம்மளுடைய புண்ணியமாக இருந்தாலும் நாம் அறியாமல் செய்கின்ற பாவமாக இருந்தாலும் 2மே பெருமானின் திருக்கரங்களில் நடப்பு கணக்காக வைத்திருக்கப்படும். யாரெல்லாம் அடியார்களை போற்றுகின்றார்களோ அந்த அடியார்களை போற்றுகின்றவர்களுக்கு இவருடைய நன்மை கணக்கு போயிடுங்க, இவர்களை தூற்றுகின்றவர்களுக்கு இவர்களுடைய பாவ கணக்கு போயிடும். அப்ப இவங்க கணக்கு எதுவுமே இருக்காது. இதாங்க. ஆக நாவுக்கரசு பெருந்தகை அங்கே வந்து ஆடிய அந்த அழகியரை நோக்கி சொன்னாங்க, இருவினைகள் தமை நோக்கி உம்மால் இங்கு என்ன குறை உடையே நான், உங்களால எனக்கு ஆக வேண்டிய காரியம் எதுவும் இல்லை. ஏன் அப்படின்னா, திருவாரூர் அம்மானுக்கல்லவா ஆளாக இருக்கின்றேன். அவனுடைய திருவருளால் திருவாரூர் அம்மானுக்கு ஆளாக ஆனேன். அந்த இன்பத்திற்கு ஈடு இணையாக இன்னொரு இன்பம், எப்படிப்பட்ட இன்பம் நீங்கள் எல்லாம் உயர்ந்தது என்று நினைக்கின்றீர்களோ அந்த இன்பம் கூட பெருமான் திருவடிக்கு அன்பு செலுத்துகின்ற இன்பத்திற்கு இணையாகாது. ஓரம் கூட வர முடியாதுங்க. சிவ ஆனந்தத்திற்கு சிவ இன்பத்திற்கு இதெல்லாம் ஒரு துளி, ஒரு புள்ளி அளவு கூட வராது. அதனால வீணா என் பின்னாடி அலையாதீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு திருத்தாண்டகமே கொடுத்திருக்கின்றார். பொய்மாய பெருங்கடல் என்று தொடங்கும். இன்னைக்கு அடியார்கள் வாய்ப்பு இருந்தால் அதை எடுத்து படிச்சு பாருங்க. பெரிய புராணத்தை எடுத்து படித்து தெளிந்து கொள்ளுங்கள். ஆக நாவுக்கரசு பெருந்தகை பெருமானை முன்னிறுத்தி ஆரூர் பெருமானுக்கு முழுமையான அட்டிமையாக இருந்ததால் அவர்கிட்ட செல்லுபடி ஆகலங்க. இந்த ஐம்பொறியோட வேலை, புலனோட வேலை செல்லுபடி ஆகல. ஆக அடியார்களாகிய நாமும்
ஐம்பொறிகளை அந்தந்த புலன்களில் செல்லாமல் தடுத்து நிறுத்த முடியும். எப்பொழுது அப்படின்னா, தன்முனைப்பு என்பதை தூக்கி எறிந்துவிட்டு, என் உயிரே, என் அன்பே, என் செல்வமே, என்னையும் இந்த பிறவியில் ஆண்டு அருள் செய்யும் பெருந்தகையே, அடியனுடைய எண்ணம் சொல் செயல் அத்தனையும் தாங்கள் முழுமையாக ஆண்டு அருள் செய்யுங்கள். ஏன், அடியேன் சிற்று அறிவுடையவன். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் முதல்ல உங்களை முன்னிறுத்த வேண்டும் என்ற அறிவை முதல்ல கொடுங்க. அந்த அறிவை கொடுத்தா தானே அப்புறம் நான் விண்ணப்பம் வைக்க முடியும். அப்படி கேட்டு பெருமானை ஒவ்வொரு சின்ன சின்ன செயலுக்கு கூட பெருமானை முன்னிறுத்தி விட வேண்டும். அப்படி நிறுத்தினால் அவன் உங்களை எடுத்து ஆண்டு அருள் செய்வான். அவர்கள்தான் பேரின்ப பெருவாழ்வை அடைய முடியும். என்ன அழகான சிந்தனை என்று. ஆக இன்றைய பாடம், நாக்கு என்பது நீரை இடமாக கொண்டு சுவையை அறியும், மூக்கு என்பது மண்ணை இடமாக கொண்டு மனத்தை அறியும். அப்படி என்று பதிஞானம் காட்டுகின்ற தத்துவ நூல்கள் சொல்லுகின்றது. இந்த ஐம்பொறிகளையும் அந்தந்த புலன்களில் செல்லாமல் தடுத்து நிறுத்தி வென்றவரே பேரின்ப பெருவாழ்வை பெறுவர் என்பதை இன்று நமக்கு மனவாசகம் கடந்தார் அருமையாக எடுத்து இயம்பியிருக்கின்றார். நாளைய சிந்தனையில தொழில் கருவிகள் நாம இப்பொழுது சிந்தனை செய்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அறிதற் கருவிகள். ஏன் இதுக்கு அறிதற் கருவிகள் அப்படின்னு பேருன்னா, இப்ப எந்தெந்த அந்த பொறி எந்தெந்த புலனை அறியும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. அப்ப இந்த பொறி எதை அறிகின்றது? ஒவ்வொன்றை அறிகின்றது. இப்ப காதுன்னா ஓசையை அறியுது, அதனால அறிதல் கருவி. தோல் என்றால் அந்த ஊறு என்ற அந்த உணர்வை, தொடு உணர்வை அறிகின்றது, அதனால இது அறிதற் கருவி. கண் என்றால் உருவத்தை அறிகின்றது, அதனால இது அறிதற் கருவி. நாக்கு என்றால் சுவையை அறிகின்றது, அதனால இது அறிதற் கருவி. மூக்கு என்றால் சுவையை அறிகின்றது, நாற்றத்தை அறிகின்றது, அதனால இது அறிதற் கருவி. ஆக புலன்களை அறிவதால், அறிந்து நமக்கு உதவுவதால் இது அறிதற் கருவி என்று சொல்லப்பட்டது. நாளைக்கு நாம் இறைவனுடைய கருணையால சிந்திக்க இருப்பது தொழில் கருவி. கண்மேந்திரியம் என்று சொல்லுவாங்க அதை இறைவனுடைய கருணையால நாளை சிந்தித்து உய்வடைவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.